என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்கள் மீது எனக்கு மிகப்பெரிய மதிப்பும் அன்பாலாம் படிச்சிருக்கவே. அந்த மாதிரி 4, 5 பாக்டீரியா, 7, 8 வைரஸு, என்ன 3, 4 ஃபீவரு, அந்த மாதிரி ஒரு 7, 8 வியாதியை உடம்புல வச்சுருந்தா ஒருத்தன் எப்படியா நார்மலா இருக்கிறது? இப்போ காயமா வந்து நான் கோபத்தில் திட்டிறேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு நினச்சிக்கோ, கோபம் தணிஞ்சிருச்சு. ஆனா, நான் அந்த கோவத்துல ஒரு வார்த்தை பேசினேன் பாருங்க, அந்த வார்த்தை லைஃப் லாங் இருக்கும். அவர் மறக்கவே முடியாது. நன்றா அதனால தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, கோவப்படும்போது பேசாதீங்க. கோவப்படாம இருங்க ஐயா. ராசியில செவ்வா பகவான் இருக்கிறார். செவ்வாவோட சேர்ந்த 5 கூடிய சுக்கிர பகவான் இருக்கிறார். அடுத்ததாக சுக்கிரனோடு சேர்ந்த சுக்கிரன், புதன் இருக்கிறார். 6 தொடர்ந்து உங்களுக்கு உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்கள் மீது எனக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டு. உலகத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்காகவே ஒரு ஜோதிடர் இருக்காருன்னா அது நான் தான். யார் யாரெல்லாம் மகர ராசிக்காரர்களோ எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். இது என்னுடைய அன்பு கோரிக்கை. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தை மாதம் திறந்த உடனே எப்படிலாம் இருக்கும் சொன்னீங்க சார், சொன்னீங்க, ஞாபகம் இருக்குது. ஞாபகம் இருக்குது. இந்த ராசியில் செவ்வாய் உச்சமாகிறார். வர்ற போகிற பிரச்சனைலாம் வரும். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இந்த தை காணும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்றைக்கி தான் காணும் பொங்கல், நேற்று தான் முடிஞ்சுது. இன்னிலேருந்து கொஞ்சம் பேக் டு ஹோம் போயிடலாமா? என் தம்பி சதீஷ்ட கூட கேட்டேன், என்னப்பா ஆஃபேலி லீவ்லாம் முடிஞ்சுதா? என்றைக்கு தான் ஒர்க்குக்கு ரெஸ்யூம் ஆகிறீங்க? அடப்பா வரலாம் சார், திங்கக்கிழமைக்கு மேலே வரலான் இருக்கேன். ஓ, காணும் பொங்கல் அட்டாச்மெண்ட்டாக ஞாயிறு திங்கள் சனி ஞாயிறு வேறு போனஸு. அப்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் பேக் டு ஹோம் வந்தாச்சு. இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ஆவர வேலையை பார்ப்போம். ஒரு ராசியில் யார் இருக்கா? செவ்வாய் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார், புதன் இருக்கார். போதும் போதும், லிஸ்ட்டு பெருசாக போகுது. இத்தனை பேர் ஒரு மனுஷன் உடம்புல உக்காந்தா ஒருத்தர் என்னையா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. அமீபாலாம் படிச்சிருக்கவே. அந்த மாதிரி 4, 5 பாக்டீரியா, 7, 8 வைரஸு, என்ன 3, 4 ஃபீவரு, அந்த மாதிரி ஒரு 7, 8 வியாதியை உடம்புல வச்சுருந்தா ஒருத்தர் எப்படியா நார்மலாக இருக்காது? ஒரு பக்கம் மென்டல் டிப்ரெஷன், ஒரு பக்கம் ஃபிசிக்கல் டிப்ரெஷன். அது என்ன ஃபிசிக்கல் டிப்ரெஷன்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரே மாதிரியான பணிகளை திரும்ப திரும்ப செய்வதால் 2 விஷயம் ஏற்படுது. ஒன்று, உள ரீதியாக நீங்கள் டவுன் ஆகுறீங்க. இன்னொன்று, உடல் ரீதியாக டவுன் ஆகுறீங்க. உடல் ரீதியாக டவுன் ஆகுறீங்க. இந்த 2 விஷயமும் டவுன் ஆகிறதுனால என்ன ஏற்படுதுன்னா, வர்ற அவுட்புட்டில் குறையுது. அவுட்புட் நீங்கள் ஒர்க் பண்ணி எடுக்க வேண்டிய பணம் எடுக்கிறீங்க இல்லையா, அதில் உங்களுக்கு குறைச்சல் ஏற்படுது. ஏன்? ஃபிசிக்கலி மென்டலி டவுனாக இது. நிறைய பேர் ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டாக இருப்பான், மென்டலி ஆப்சண்ட்டாக இருப்பான். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்கும், ஆனால் எண்ணங்கள் எல்லாம் வீட்டு மேலே இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயம், ராசியில் இத்தனை பேர் இருக்கும் பொழுது முதல் கண்டிஷன் நம்பர் 1 நீங்கள் பேசாமல் இருக்கிறது தான். நீங்கள் பேசாமல் இருங்க. உலகத்தில் நான் கற்றுக்கிட்ட பாடத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே. நிறைய இடங்களில் நீங்கள் பேசாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். கோபத்தில் நேற்று சூப்பர் ஸ்டார் ஒரு பார்த்தேன், நான் ஒரு சேனலில் பார்த்தேன். அவர் பேசியிருந்தார். ரொம்ப ரசிப்பேன், நான் அவருடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப ரசிப்பேன். அவர் பேசியிருந்தார், என்ன சொன்னார்னா, கோபத்தில் வர்ற வார்த்தைகள், கோபத்தில் இருக்குது, கோபத்துக்கு எப்பொழுதுமே ஆயுசு கம்மி. எப்படியே கோபத்துக்கு ஆயுசு கம்மி. ரொம்ப நேரம் கோபமாக இருக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் ஆவேசப்படுவீங்க. பக்கத்தில் ஒரு தண்ணி கொடுத்து உங்களை சரினே அமைதினா அமைதியாயிருவீங்க. அந்த கோபத்துக்கு ஆயுசு கம்மி. ஆனால் கோபத்தில் ஒரு வார்த்தை ஒட்டிங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தைக்கு ஆயுசு ரொம்ப அதிகம். அது அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. இப்போ காயமா வந்து நான் கோபத்தில் திட்டிறேன், ஒரு வார்த்தை சொல்லி நினச்சிக்கோ, கோபம் தணிஞ்சிருச்சு. ஆனால் நான் அந்த கோபத்தில் ஒரு வார்த்தை பேசினேன் பாருங்க, அந்த வார்த்தை லைஃப் லாங் இருக்கும். அவர் மறக்க முடியாது. நன்றா அதனால தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, கோபப்படும் போது பேசாதீங்கன்னு. அதிகமாக உணர்ச்சி வசப்படும் போது கோபமோ சந்தோஷமோ பேசக்கூடாது. ராசியில் செவ்வாய் இருக்கும்போது எமோஷன் அதிகமாகும். இதெல்லாம் ஒரு கம்பெனின்னு பேசிட்டு இருக்காதீங்க சார் அப்படின்னு படக்குன்னு சொல்லிடுவீங்க உங்கள் பாஸ் முன்னாடி. அவர் கஷ்டப்பட்டு அவர் ரத்தத்தை சிந்தி உருவாக்கின கம்பெனி.
அவரோட கம்பெனியை நீங்கள் அவர்கிட்டயே கலாச்சிட்டீங்க. இங்கே பாருங்கள், சில தவறுகளுக்கு மன்னிப்பு உண்டு, சில தவறுகளுக்கு மன்னிப்பே கிடையாது. என்னது? நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே பேசிட்டீங்கன்னா அதுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது. சரியா? ஸோ அப்போ ரொம்ப ஜாக்கிரதை. ராசியில் செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு வம்பு, வழக்கு, போலீஸு, கேஸு, ஜெயிலு எல்லாம் நடக்கும். இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார்? வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட்டுருவார், ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூட்டுருவார். அடிதடி, பிரச்சனை எல்லாம் பண்ணுவார். தயவு செஞ்சு ஏதாவது சண்டை போடுற ஐடியா இருந்தால் இபியே கீழே விட்டுருங்க. என்ன, வம்புக்கு யாரும் வந்தாலும் கூட வள்ளலார் போட வணக்கம் போடு. அந்த மாதிரி தான் அமைதியாக கம்முன்னு போயிடணும். சம்பவம் செய்யும் வேலையெல்லாம் 5-6 மாதம் ஒத்தி போடு. அந்த மாதிரி தான். தயவுசெய்து சண்டை போடாதீங்க. நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அது பெருசாகிடும். மகர ராசிக்காரர்களை உட்காந்து கூவி கூவி சொல்கிறேன், கமான் கமான் ப்ளீஸ். மாமனார் வீட்டு சண்டை, ஒரு சொந்த செட்டில்மெண்ட்டு பிரச்சனை, ஃப்ரெண்டுக்கிட்ட அவனை இன்றைக்கி நான் என்னென்னு கேட்டுறேன், இன்றைக்கி முடிச்சிடறேன். இன்றைக்கி நான் கம்பெனியில் ஒன்று நான் இருக்கணும், இல்லை அவன் இருக்கணும். நான் 2ல் 1 பாஸ்கிட்ட பேசிடுறேன். ஐயா உங்களை கிரகம் கூட்டிகிட்டு போகிறதே உங்கள் வேலையை பிடுங்கிறதுக்கு தாங்க ஐயா. கோவப்படாமல் இருங்க ஐயா. ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். செவ்வாவோடு சேர்ந்த 5 கூடிய சுக்கிர பகவான் இருக்கிறார். அடுத்ததாக சுக்கிரனோடு சேர்ந்த செவ்வாய், சுக்கிரன், புதன் இருக்கிறார், 6 கூடியவன். தொடர்ந்து உங்களுக்கு எல்லாம் வரிசையாக டஃப்பாக இருக்கு. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா 8 கூடிய சூரியன் உடம்புல உட்காந்துருக்கான். இந்த ஆள் உங்கள்கிட்ட வந்து உங்கள் மகர ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறது தான் மகர சங்கராந்தின்னு கூப்பிட்றாங்க. அப்போது இந்த இவர், நீயாப்பா எங்கிட்டே இருக்க, நீ எப்பப்பா வீட்டுக்கு போவப்பா, நான் வீட்டுக்கே போக மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த சூரிய பகவான் வேற இந்த ஆள் வேற இம்சையை கொடுக்குறாரு. நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். என்ன விஷயம்? இந்த சூரிய பகவான் ஒருத்தன் இருந்தால் போதும், உங்கள் கதையை முடிஞ்சு போச்சு. ஏன்னா இருக்கிறதே கோபாக்னியோட மொத்த சுரூபமே அவர் தான். சூரியன்னா ஹெச்ஓடி, எந்நேரமும் இருந்து கொண்டிருக்கும் ஒரு கிரகம். இவரை போய் உடம்புல வச்சுருக்கீங்க. ஆக ஒன்றே ஒன்று தான், ஒரு பிபி மீட்டரை வாங்கிக்கிங்க, கையில் கட்டிக்கிங்க. டெய்லி பிபியை ஒரு நோட்டில் எழுதுங்க. 120/80 இருக்கணும். அதுக்கு கம்மியாகக்கூடாது, அதிகமாகக்கூடாது. டெய்லி மெயின்டைன் 120/80. நோ மோர் பிபி இல்லாமல் பார்த்துக்கோங்க. டென்ஷன் ஆனீங்கன்னா டக்குன்னு ஃபோனை ஆஃப் பண்ணிடுங்க, பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருங்க, ஜாலியாக இருங்க, ஃபன் பண்ணிக்கிங்க. மகர ராசிக்காரர்களுக்கு 1 மாதம் விடுப்பு. கீழே போயிட்டு இந்த 2 நம்பர் கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த பதிவை பார்க்குறீங்க பாருங்கள், இதே ஒரு நல்ல நேரம் தான். நல்ல நேரம் வந்ததால தான் இதை நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நாளைக்கு ஒரு பிரச்சனையை பேசலான்னு இருந்தேன், ஒன்றும் வேண்டாம். நல்ல நேரம் வந்ததால தான் சொல்கிறேன், பேசாதீங்க. பேச வேண்டிய நேரம் இது அல்ல. அப்போ பேசிக்கலாம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.